தஞ்சாவூர் உலக வரலாற்றை ஆட்கொண்ட ஒரு நகரம். அங்கே தமிழர்களின் பெருமையாக, சோழர்களின் சின்னமாக எழுந்தது தஞ்சை பெரிய கோவில். இது முதலாம் ராஜராஜ சோழர் தன் ஆட்சியின் 19வது ஆண்டில் துவங்கிய இந்த கோயில் கட்டிடப் பயணம் அவரது 25வது ஆண்டில் நிறைவு பெற்றது. இந்த கோயில் தமிழின் உயிரோடும் மெய்யோடும் பேசுகிறது. கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி. இது 12 உயிரெழுத்துக்களை குறிக்கும். பீடத்தின் உயரம் 18 அடி. இது 18 மெய் எழுத்துக்களை குறிக்கும். கோபுரத்தின் உயரம் 216 அடி. இது 216 உயிர்மெய் எழுத்துக்களை குறிக்கும். சிவனுக்கும் நந்திக்கும் இடைவெளி 247 அடி. இது தமிழின் மொத்த எழுத்துக்களை குறிக்கிறது. இங்கே 13 அடி உயரமும் 16 அடி அகலமும் கொண்ட பிரமாண்ட நந்தி சிலை ஒரே கல்லால் செய்யப்பட்டது. நாயக்கர் கட்டிய நந்தி மண்டபம் பார்வையை மயக்கும் கலைச்சிற்பம் ஆகும். அழகி என்னும் ஒரு இடையர் குல மூதாட்டி தன் பசியுடன் சிற்பிகளின் பசியையும் தீர்த்தாள். அவள் சேவையை ராஜராஜ சோழர் மறக்கவில்லை. அந்த அம்மையார் பெயர் பொறிக்கப்பட்ட 80 டன் கல் இன்று கோபுர உச்சியில் வீருடன் நிற்கிறது. இதை இடைச்சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. அதிகாரம், பணம், பாசம் பற்றியெல்லாம் இந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. நாம் கொடுத்தனவும், நம் அக்கன் கொடுத்தனவும், நம் பெண்டுகள் கொடுத்தனவும், கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலை வெட்டி அருள்க என ராஜராஜ சோழர் சொன்னதை இக்கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. இதில் அக்கன் குந்தவை தேவியால் ஆரம்பிக்கப்பட்ட தானமும் பெண்களின் பங்களிப்பும் சிறப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இக்கோயிலில் அருண்மொழிவர்மன் கொண்டிருந்த தனிப்பட்ட கரிசனத்தை விளக்குவதாக கூறப்படுகிறது. தன்னோடு மட்டும் இல்லாமல் அரச குடும்பத்தினரும், அரச அலுவலரும், படையினரும், பொதுமக்களும் ஆகிய எல்லோருடைய பங்களிப்பும் கோயிலின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கும்படி பார்த்து கொண்டிருந்தார் எனவும் தெரிகிறது. 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டம் இன்று 1000 ஆண்டுகளாக நம் கலையும் தமிழும் பெருமையும் பேசுகிறது. தஞ்சை பெரிய கோவில் ஒரு கட்டிடமல்ல, ஒரு கவிதை, ஒரு காவியம்.